இல்லாத சிச்சுவேஷனில் நிறைய குழந்தைங்க தற்கொலைக்கு தூண்டப்பட்ட சிச்சுவேஷன்ஸும் குழந்தைகள் வந்து கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, என்ன மட்டும் மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்க, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க தானே, அப்படி தான் கேட்பாங்களே. நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் எப்படி வகுப்பறையில் நடந்த விஷயத்துக்கே நம்ம எல்லாரும் பிரமிச்சு நிற்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வணக்கம், நான் பாரத சிக்ஷா ரத்னா டாக்டர் எம் ரஜினி, ஃபவுண்டர் லக்ஷ்யம் கிட்ஸ் மழலையர் பள்ளிகளுடைய டைரக்டராகவும் இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களை பார்க்கறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒபிசிட்டி, இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக ஒரு மாதிரி டெரரிசமாக ஒரு பிஹேவ் பண்ண வேண்டிய ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறையாவே இருக்குது. மேம், இப்போ 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்கள்ட்ட மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்குறனால, செல்ஃபோன்ஸ் கொடுக்குறனால அந்த குழந்தைங்களுடைய மனநலம் மற்றும் உடல்நலம் எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உண்டாகும்? அதாவது பெற்றோர்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கல்வி முறை பிரகாரம் ஒரு ஒரு குழந்தைய நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணுற ஒரு ஏஜ் வந்து நமக்கு 5 வருடங்களாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா 2.5 வயதுலேயே வந்து நம்ம ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் சேர்க்குற அளவுக்கு இருப்போம். இப்போ இந்த மழலையர் பள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட அதுலேயும் வந்து 2.5 இயர்ஸ்லேயே நம்ம எடுத்துகிட்டு போய் விட்டுறோம். இப்போ 2 பேருமே பள்ளிக்கு, அதாவது வேலைக்கு போகிற ஒரு பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை. 6 மாதத்துலேயே கூட கொண்டு போய் விட்டுருவாங்க, இல்லை 8 மாதத்தில் கொண்டு போய் விடுவாங்க. அது ஒரு டே கேர் மாதிரி பார்த்துப்பாங்க. இப்போது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி 5 வருஷம்னு சொல்கிறோம், ஆனால் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா 7 வயசு முடிந்த பிறகு தான் குழந்தைகளை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர், அதாவது அது அம்மாவாக இருக்கலாம் இல்லை அப்பாவாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக அந்த குழந்தையோட 7 வருடம் வரைக்கும் இருக்கணும். அந்த 7 வயது அப்படின்னு சொல்கிறது, அந்த 5 வயதுன்னு சொல்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக 5 வயது தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைகள், 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கோம். அதனுடைய அர்த்தமே பார்த்திங்கன்னா, அந்த 5 வயதில் தான் வந்து அந்த குழந்தைகளுடைய ஒரு பில்டப், கேரக்டர் பில்டிங்குன்றதே டெவலப் ஆகுது. இப்போ அந்த குழந்தைகளை வந்து நம்ம என்ன வேணால் சொல்லி வளர்க்கலாம். இப்போ ஒரு பெற்றோர்களை எப்படி மதிக்கணும், எந்த டைமில் நம்ம சாப்பிடணும், எந்த டைமுக்கு நம்ம தூங்கணும், இல்லை எந்த கடவுளை வந்து நம்ம வணங்கணும், எந்த முறைப்படி செய்யணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா எப்படி உதவி செய்யணும், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க முதல் முறையாக தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து தான் கற்றுப்பாங்க. ஆஸ் சன் ஆஸ் சைல்டுன்னு தான் சொல்லுவோம், ஆஸ் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க வந்து தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து தான் கற்றுப்பாங்க. அதனால் முதல் குருன்றது அவங்க தான். அதனால் அதை வந்து ஃபுல்லாக நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த குழந்தைகள் ஒரு 50 வயதுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டாலோ, இல்லை அவங்க தவறான ஒரு விஷயத்துக்கு போயிட்டாலோ, அவங்களே வந்து செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிப்பாங்க. எப்படி நம்மளுடைய பாடியில் வந்து நமக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா எப்படி ஒரு பிளேடில் ஒரு கீறல் விழுந்துச்சுன்னா அதுவே ஒரு 2 நாளில் சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி அவங்களே வந்து செல்ஃப் ஹீல் பண்ணி, அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை எந்த ஒரு மனநிலையில் எந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, இதே விஷயங்கள் தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்தை வந்து பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸு, நான் சொல்கிறது தமிழ்நாடு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த பசங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறனால செல்ஃபோன்ஸை கையில் கொடுத்துட்றாங்க, அவங்க வேலை பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அப்போ அவங்க கண்டினியூஸாக நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் செல்ஃபோன் குழந்தைங்கள் பார்க்குறத நானே பார்த்துருக்குறேன். அப்படிங்கிறப்போ அவங்க மனநிலையும் அவங்களோட உடல்நிலையும் இப்போ தூக்கம் பாதிக்குது, அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்குதுங்கிறப்போ இது ஃப்யூச்சரில் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும்? கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்க்ரீன் டைமுன்றதே வந்து மினிமம் 1 hour தான் இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே மின்னணு துகள்களால் அடல்ட்டுக்கே வந்து ஒரு 1 hour தான் இருக்கணும். ஏன்னா அதனுடைய வெளிச்சங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி வெளிச்சமான ஒரு இடத்துல பார்க்கும்போது 1 hour,
சப்போஸ் இருட்டில் நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கும்போது சில குழந்தைங்க வந்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு கூட உள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க, மொபைலில் இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் வந்து இந்த ப்ளூ வேல் கேம்ஸ் மாதிரி சில விஷயத்துக்கெலாம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து ஒரு லெவல் பை லெவலாக போகும்போது அதுக்கு டோட்டலாக அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ இருக்க குழந்தைகள் வந்து இப்போது பள்ளிக்கூடங்களில் எப்படி வகுப்பறையில் நடந்த விஷயத்துக்கே நம்ம எல்லாரும் பிரமிச்சு நிற்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்ராடில் நிறைய நடக்குது. பட் நம்ம ஊர்லேயும் இப்போ அதிகப்படியாகவே நடந்துகிட்டே இருக்குது. ஒரு தாய் வந்து ஒரு மொபைல் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அந்த குழந்தைகிட்டேருந்து பிடுங்கி ஒளிச்சு வச்சுட்டா அந்த தாயவே அடிக்கிற அளவுக்கு கூட வீடியோஸ் நிறைய இருக்குது. ஆமாம், அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன்றது வந்து மாறிடுது. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு. அந்த பேட்டர்னே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அந்த மொபைலுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொபைலை வந்து சின்ன குழந்தையிலேருந்து நம்ம தான் அதை கொடுத்து பழக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரைம்ஸ் போட்டு விட்டுற வேண்டியது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது. அந்த காலத்தில் வந்து தாய்மார்கள் நிலா சோறு ஊட்டுனாங்க. பட் இந்த காலத்தில் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மொபைல் சோறு ஊட்டுறாங்க. ஸோ அதனால் மொபைலை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்கள் அப்படியே பழக்கமாயிடுறாங்க. ஸோ இந்த பழக்கமானது நாளடைவில் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவுமே பாதிக்குது. அதாவது நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிறோம். இது மெயினாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. குழந்தை நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமாக நிறைய இருக்குது. இதனால் அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை, ஒபிசிட்டி, இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக ஒரு மாதிரி டெரரிசமாக ஒரு பிஹேவ் பண்ண வேண்டிய ஒரு இது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறையாவே இருக்குது. அந்த வன்முறைகளை தூண்டுது. அதாவது நம்மளுடைய மனித உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சுரபிகள் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 30க்கும் மேலே ஒரு 32 37 சுரபிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டோபமைன் அப்படின்றது வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ். என்னைக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குதோ, அது எப்போ சுரக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுடைய செயல்களை நம்ம சாதாரணமாக பாராட்டும் பொழுது, ஏய் சூப்பராக பண்ணுறப்பா, நீ வெரி குட், அப்ரிஷியேட் பண்ணி இந்தா உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், நீ இன்றைக்கி இதை பண்ணிட்டேன்னா நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் உனக்கு வாங்கி தரேன், உனக்கு என்ன வேணுமோ அது பண்ணி தரேன், இல்லை நம்ம வந்து பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், அப்படி ஏதாவது ஒரு சொல்லும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதாவது அது அவங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கணும். சப்போஸ் அந்த கேம்ஸே அவங்க மொபைல் விளையாடுறதா இருந்தால் கூட நான் உனக்கு ஒரு 1/2 hour 10 minutes 15 minutes உனக்கு நான் அந்த கேம் விளையாட தரேன்னு கூட அதை கூட கிஃப்டாக சொல்லலாம். ஸோ அப்போ சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு உற்சாகம் பிறக்கும். ஓ வெரி குட், நம்மளை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சுரக்கும்போது அந்த டோபமைன்றது சுரக்கும். ஸோ அப்போ அந்த சுரக்கும் பொழுது அந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும்போது அந்த குழந்தையும் சரி ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தாய் தந்தையால் மட்டும்தான் ஒரு ஹாப்பியான ஒரு சைல்டையும் உருவாக்க முடியும். அதனால் இது முழுக்க முழுக்க, ஏன்னா பள்ளிகளில் யாரும் மொபைல் எடுத்துகிட்டு போய் விளையாட போகிறது கிடையாது. அது மாதிரி இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அது ரெஸ்ட்ரிக்டட். ஸோ பேரண்ட்ஸ் கையில் தான் இது இருக்குது. இதை போய் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலையோ ஸ்கூலை ப்ளேம் பண்ணுறதுனாலே வரப்போகிறது இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இதுக்கு இந்த ஹாப்பி ஹார்மோனுக்கு ஆப்போசிட்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா கார்டிசோல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது இப்போ எல்லாருமே இப்போ நம்ம வந்து வேலையில் இருப்போம், வேலை பலுவில் இருப்போம், இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிப்போம். இது சொல்லும் பொழுதே நமக்கு என்ன பண்ணோம்னா அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு தாட் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மென்டலாக எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு வந்து நாளடைவில் அந்த படிப்பில் இருக்கக்கூடிய நாட்டம், அந்த விருப்பம், அது எல்லாமே போயிடும். இந்த மொபைல் இவங்க கையில் இருக்கிற வரைக்கும் மற்ற எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. ஈவன் அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும், பசிக்குது, தண்ணி குடிக்கணும், அது மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே ஞாபகம் வராது. அந்த மொபைலில் நம்ம வாங்கின அந்த அடுத்த செகண்டுக்கு அவங்களுக்கு, அதாவது எங்கே இருக்கோம் என்னன்றதே தெரியாதபடி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும் அவங்களுக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் த டாப் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இவங்க இந்த மாதிரி டெவலப் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. ஃபிசிக்கலாக, மென்டலாக அவங்க ஒரு இது கடைசியில் வந்து அது வாய்ப்புகள் வந்து மென்டலி டிஸார்டராக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கார்டிசால்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் அதிகமாக சுரந்துகிட்டே இருக்கும். இதை முடிக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அந்த லெவல் வந்து ஸ்பீட் ஏற்றிட்டே போவாங்க. ஒரு லெவல் முடிக்கும்போது ஒரு நார்மலாக ஒரு லெவல் இருக்கும், அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமான லெவல் போகும், அடுத்து ரொம்ப ஸ்பீடான லெவல் போகும். ஸோ அந்த ஸ்பீடும் டைமும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும், டைமு ஸ்பீடு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டார்கெட் அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி இவங்க அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ அதை முடிக்காத சிச்சுவேஷனில் நிறைய குழந்தைங்க தற்கொலைக்கு தூண்டப்பட்ட சிச்சுவேஷன்ஸும் நிறைய இருக்காங்க. நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி பாதிப்புலையும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலை இப்படி நம்ம வச்சு அவங்க விளையாடுறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கையுடைய ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனும் அதிகமாக அவங்களுக்கு வேலை செய்கிறதுனால இந்த போன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது.
அதே மாதிரி பெட்டில் அவங்க படுத்துக்கிட்டே வந்து விளையாடும் பொழுது பிரெயினுக்கு வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் இந்த மொபைல் ஹேபிட்டுன்றது அவங்களுக்கு மென்டலாக, ஃபிசிக்கலாக அண்ட் அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் வைஸாகவும் பார்த்திங்கன்னா அதிக பாதிப்புகளை உள்ளடக்குது. அதனால் இது பெற்றோர்கள் முழுக்க முழுக்க அந்த குழந்தைகளை எப்படி அதை சமாதானப்படுத்தணும், அதுக்கு பதிலாக வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நேரடியாக மொபைலை கொடு, நான் மொபைல் இல்லைன்னா உன்ட்ட நான் பேச மாட்டேன், இல்லை இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கள அடிக்கிறதோ இல்லை அவங்கள கோபப்படுத்துறதோ இது இன்னும் டபுளாக தான் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதை விட அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட இவங்களும் மொபைல், ஏன்னா குழந்தைகள் வந்து கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, என்ன மட்டும் மொபைல் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க தானே, அப்படி தான் கேட்பாங்களே. நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே வந்து அவங்க இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு விளையாடுறது, ரம்மி விளையாடுறதுன்றது தவறான ஒரு விஷயமா இருந்துச்சு. போலீஸே வந்து பிடிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க ஒரு 20, 25, 30 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்லேயே வந்து நீங்கள் ரம்மி விளையாடுங்கள், அதுலேயும் வந்து ஒரு 6 வயசு குழந்தை வந்து 6 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கு, அப்போ ஏன் நீங்கள் விளையாடக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து அந்த குழந்தைகளை வைத்து கூட இந்த ஒரு தவறான ஒரு பிஸ்னஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பேன் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். இதை வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த குழந்தைகளோட மனநிலை சரியில்லை, அவங்களுடைய அறிவு வளர்ச்சி சரியில்லைன்னு சொன்னிங்கன்னா அது நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை கவனமாக கையாளணும். அவங்களும் ஒரு 1 hour ப்ரைம் டைமாக, ஃபேமிலி டைமை, அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்காக, அந்த பாண்டிங்கை நல்லா கொண்டு வரதுக்காக இந்த குழந்தைகளோட உட்கார்ந்து அவங்க வந்து பேசணும். இது என்னப்பா, சரி அந்த கேம்ஸை பற்றியே கூட இவங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னாப்பா இந்த கேம்ஸ் விளாட்ற, ரொம்ப நல்லா இருக்கே, பரவாயில்ல, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கியா, ஓகே இந்த லெவல் வந்துட்டியா, வெரி குட் நல்லா பண்ணலாம், சரிவா இந்த கொஞ்ச நேரம் இதை எடுத்து வச்சுட்டு நம்மளும் இதே மாதிரி ஒரு கேம் விளையாடலாமா, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைவர்ட் பண்ணணும். நேரடியாக சொல்லும்போது விளைவுகள் வந்து ரொம்ப விபரீதமான விஷயங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கு கூட்டு போக முடியலன்னா கூட பக்கத்தில் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள வந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும். முழுக்க மாட்டணும்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90% அண்ட் அபோவ் கிட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலி அடிக்டட். அவங்க எல்லாருக்குமே இந்த விளைவுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண்களும் வந்து பாதிக்குது, அதிகமான கண் பாதிப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹை ரெசல்யூஷனில் அவங்க அந்த விளையாடும்பொழுது அவங்களுடைய ஐசைட் பாதிக்குது. அதனால் பள்ளிகளில் அவங்க டீச்சர்ஸ் போர்டில் எழுதுகிற அந்த நோட்ஸ் கூட அவங்களுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாருமே வந்து காகுல்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு தயாராகிட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் இதுக்கு முழுக்க ஒரு பொறுப்பேற்று அவங்கள நல்ல முறைக்கு கொண்டு வரணும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.